கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு நடந்துட்டுருக்காரு. அப்பாச்சி மேடு ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு கிட்ட வந்துட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகன்றதுனால கொஞ்ச நேரம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அப்பாச்சி மேடு கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸில் போயிட்டுருக்காரு. நடக்க முடியல தான், அதனால நடப்பேன் அப்படின்ட்டு நடந்துட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் அப்பாச்சி மேடு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் ஏறணும். கர்நாடகா ரெஸ்ட்டில் எடுக்கும்போது அடுத்தது ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட்டு இதுதான் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற டோலி சிஸ்டம்னு. ரொம்ப வயசு முடியாதவங்க ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு மேலே போய் தான் ஆகணும் போது பொருட்செலவும் பொருட்படுத்தாமல் 4 பேர் உதவியோட டோலியில் போகிற காட்சி. மேக்ஸிமம் 4 பேருக்கு வேஜஸாக இருந்தாலும் அவங்களும் கஷ்டம்தான், பாவம். உடலை வருத்தி தான் சம்பாதிக்கிறவர்னால இன்னமும் இருக்குது. ஸோ 4 பேர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மேலே இருக்க அம்மாவுக்கு மஞ்சள் மாதாவுக்கு எப்படியும் வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70+ இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு கொடுப்பன ஐயப்பனை பார்க்கணுன்னு இருக்குது. செலவு பண்ணியாச்சு மேலே வந்து பார்க்குற அளவுக்கு இருக்காங்க. அப்பாச்சி மேடு ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். உண்டை வழிபாடு வர இடத்துக்கு வந்துட்டோம். உண்டை வழிபாடு இடத்துக்கு வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல் இருக்குது. ஆம்புலன்ஸோட சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குது. டேய் ஓரவாடா, டேய் ஓர நில், திரும்பி நில், அப்படியே திரும்பி நில். எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன் ஏதோ. பாருங்கள், இந்த வழி எமர்ஜென்சின்னு வரும்போது இந்த வண்டி தான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மலையிலையும் ஃபாஸ்ட்டாக போகிற ஒரே வண்டி இதுவாக தான் இருக்கும். பாராட்டுக்கள்ண்ணா கர்ணாண்ணா. எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆவீங்களோன்னு தெரில. கீப் கோயிங். முடியும். அப்பாச்சி மேடு ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. உருண்டை வழிபாடு அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற விலங்குகளுக்கு ஏதோ ஃபுட்டு போடுறதா நினச்சி அதுங்க சாப்பிட்டுட்டு போட்டுமே அப்படி சொல்லிட்டு ஜீவராசிகள் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு அரிசி மாவில் செஞ்ச உருண்டை பிடிச்சி 10 ரூபாய்க்கு 2 அப்படின்றது விற்கிறாங்க. ஸோ இங்கே வரவங்க அது ஒரு வழிபாடாக நினச்சி வாங்கி கீழே போட்டு போனாங்க அப்படின்னா கீழே இருக்க ஜீவராசிகள் ஏதாவது சாப்பிடும் அப்படின்றது நம்பிக்கை. இதை வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லோரும். உருண்டை வழிபாடு கவுண்டரு இங்கேருந்து தான் அதை செஞ்சிட்ருக்காங்க எல்லாருமே. அங்கே இருக்கு இல்லையா, சேல் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். உருண்டை வழிபாடு இதுக்கான இடம் அப்பாச்சி மேட்லேருந்து இந்த டவுனில் தூக்கி அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போக வேண்டியது தான். இருக்கிற கீழே இருக்க ஜீவராசிகள் சின்னது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு இருக்கும் அப்படின்றது. வாடே 14வது ஷெட்டுக்கு கிட்டத்தட்ட நடந்து போயிட்டுருக்காரு. அப்பாச்சி மேடோட ஒரு நெட்டு பிளேஸு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு ஹைட்டு ஏறி முடித்தோம் அப்படின்னா அப்பாச்சி மேடு வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கம் தான் சரங்குத்தி, மரக்கூட்டம், சன்னிதானம். ஸோ அது வரைக்கும் எப்படியாச்சும் வர அழைச்சி கூப்பிட்டு போயிடணும் அப்படின்றது. உங்கள் சப்ஸ்கிரைபர் தான், சரிங்களா? கேப்டன், படிக்கட்டெலாம் முடிஞ்சிச்சு. அப்பாச்சி மேடு ஃப்ளாட் ரோடு தான், வாங்க ஓடி போயிடலாம். அப்பாச்சி மேடு ஃப்ளாட் ரோடு தான், வாங்க போயிடலாம். ஏறியாச்சு. காதும் போச்சா? பசிக்குது, காது போச்சு, கால் வலிக்குது, டயர்டாயிடுச்சு. ஆனால் இந்த இதுலேயும் ஸ்டைலில் பார். இன்னும் வேற போஸு எப்படி இருந்தா ஒரு ஆய் சொல்லுங்க, ஜாலியாக ஆய் சொல்லுங்க.
கடவுளே கடவுளே. மரம் மேலே என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. இப்போ கீழே என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. டைம் என்ன பாருங்க, டைம் என்ன பாருங்க. 12:45. 2.25 மணி நேரம் அப்பாச்சி மேடு ரீச் ஆகிட்டீங்க. வாங்க போகலாம். நம்ம கொஞ்ச நேரம். கேப்டன் ஸோ டயர்டு. ஸோ டீ கடைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு அப்படின்ட்டாரு. தண்ணியும் வேணுமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ டீ கடைக்கு போகிறோம். கேப்டன் கட்ட சாயா வேணுமா? கட்ட சாயாவா? வேறு வேறு எதுவும் இல்லை. கடி ஏதாவது? குடி மட்டும் போதும்.